பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். வழிகாட்டு நிகழ்வில் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரத பிரதமரின் பல்வேறு சமூக நல திட்டங்களை பற்றி இந்த வழிகாட்டு நிகழ்வில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவரின் ஒவ்வொரு திட்டமும் எல்லாவித தரப்பு மக்களையும் சென்றடைகிறது என்பதை நாம் இத்தனை வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது நகர்ப்புறம் என்றாலும் சரி, கிராமப்புறம் என்றாலும் சரி, விளிம்பு நிலை என்றாலும் சரி, ஆண் பெண் இளைஞர்கள் மாணவர்கள் என்று எல்லா தரப்பிலும் சென்றுள்ளக்கூடிய அற்புதமான சமூக நல திட்டங்களை நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து அளித்து கொண்டு வருகின்றார். அதை நாம் பெற்ற கொடை என்றே கூறலாம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு நாட்டிற்கு மக்கள் தொகை மிக முக்கியம். உலகத்திலேயே நாம் நல்ல மக்கள் தொகை வைத்திருக்கின்றோம். அதிலும் அந்த மக்கள் தொகையில் இளைஞர்கள் அதிகமாக ரேஷியோ வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் இந்தியாவிற்கு பெருமை. அப்படி பார்க்கும் பொழுது பெண்கள் எந்த அளவிற்கு முன்னேறி வருகிறார்கள், பெண்கள் சார்ந்த சமுதாயம் ஒரு நாட்டை எந்த வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். நம் காலத்திலேயே நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது. ஆனால் உண்மையிலேயே இந்த பாரத தேசத்தில் வேத காலத்திலேயே பெண்களுக்கு மரியாதையும் மதிப்பும் இருந்திருக்கின்றது. அதர்வண வேதத்தில் பெண்ணின் பெருமை பற்றி பேசப்படுகின்றது. ஆதிசங்கரர் காலத்தில் ஒரு நடுவரே பெண் தான் இருந்திருக்கின்றார். அதே போல் ஒரு ரிஷிகளாக இருக்கட்டும், ஔவையார், காரைக்கால் அம்மையார் போன்ற பெண்களாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து தேச விடுதலைக்கு போராடிய பெண்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் என எல்லாவற்றிலும் பெண்களின் பங்கு இந்த பாரத தேசத்தில் கணிசமாகவே இருந்திருக்கின்றது. பெண் தெய்வங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். சரஸ்வதி கல்விக்கு என்றும் லட்சுமி செல்வத்திற்கு என்றுதான் இந்த தேசம் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றது. ஆக இப்படி எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கும் இந்த பாரத தேசத்தின் பெண்மையை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நமது பாரத பிரதமர் எங்கு சென்றாலும் எங்கு பேசினாலும் மகளிரின் முக்கியத்துவத்தையும் மகளிருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் பேசி கொண்டு வருகின்றார். அதை சார்ந்து பல திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு அவை நல்ல பலன்களையும் கொடுத்து கொண்டு வருகின்றன. அப்படி மகளிர் சார்ந்த திட்டங்கள், பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் அது மக்களை சென்றடைகின்றது, அதை இன்றைக்கு நாம் விவாதிப்போம். இப்படிப்பட்ட திட்டங்களை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு அரங்கினிலே சமூக ஆர்வலர் திரு சாய் சுதாகர் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வணக்கம் சாய் சுதாகர் அவர்களே. இந்தியாவில் பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000:983 2014 எடுத்த தகவல் நினைக்கிறது. இன்றைக்கு இந்த நிலைமை எப்படி இருக்கின்றது? அதிலிருந்து நம்ம இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம். 2014 நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுதே அவர் கண்ணில் முதல்ல பட்ட விஷயமே இதுதான். பாலின விகிதம் படி பெண்கள் ஆண்களை விட மிக குறைவாக இருந்தார்கள். 983 1000 ஆண்களுக்கு 983 பெண்கள் தான் இருந்தார்கள். இது ஏன் இவ்வாறு இருந்ததுன்னா, வில்லேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் பொம்பளை புள்ள தான் கர்ப்பத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே கள்ளிப்பால் ஒரு அபார்ஷன் பண்ணிவிடுவாங்க. அப்படி பொம்பளை புள்ள மீறி பிறந்ததுன்னா கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவாங்க. இது காலகாலமாக ஒரு இருந்த வழக்கம். இதெல்லாம் மாற்றணும். இதை மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணும் பொழுது, எதனால் இப்படி நடக்குதுன்னா, பெண் பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு சிரமம் அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகிடுது. அதை பெண்களை வளர்த்து ஆளாக்கி படிப்பு கொடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ இதை ஒரு செலவாக தான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு அதை அவங்களால சமாளிக்க முடியாத நிலைமை தான் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் 2014-15. பெண் பிள்ளைகளை காப்போம், பெண் பிள்ளைகளை படிக்க வைப்போம். அதாவது பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்ற திட்டத்தை முன் வைத்தாங்க. அந்த திட்டத்தில் முதல்ல கொண்டு வந்தது இந்த என்ன குழந்தை இருக்குது கர்ப்பத்தில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ கிராமப்புறத்தில் இது ஈஸியாக கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான தண்டனை கொடுத்து அந்த மாதிரி வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றத முதல்ல தடுத்தாங்க. ரெண்டாவது, இந்த கர்ப்பம் தரித்த உடனே பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு 12 வாரம்தான் லீவு, விடுமுறை விடுவிப்பு இருந்தது. அதாவது இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு 12 வாரம் தான் லீவ் கர்ப்பம் தரித்த உடனே அந்த டெலிவரிக்காக. அதை 26 வாரமாக மாற்றினாங்க. 26 வாரத்துக்கும்
அது இப்போ கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு அந்த லீவ் கொடுக்கணும். பிறகு அந்த அந்த பெண்கள் கருவுற்ற உடனே அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3 கோடி டெஸ்ட், ப்ரீ நேட்டல் டெஸ்ட்டுன்னுவாங்க, அதாவது கர்ப்பம் தரித்த உடனே டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுறது அண்ட் தடுப்பூசி கொடுக்கறது. இது மாதிரி கர்ப்பத்திலேயே குழந்தையை காப்பாற்றுறது. இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது இந்தியாவில் வந்து ஸ்டில் பார்ன் சைல்டுன்னு இருக்கும். அது கர்ப்பத்திலேயே செத்து போயிடும், இல்லை டெலிவரி ஆகும்போது இறந்து போய் பிறக்கும். இது வந்து ஏன்னா அந்த சமயத்தில் அந்த கர்ப்பம் தரித்த பெண்களுக்கு போஷாக்கு கம்மியாக இருந்தது. அதை தான் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த கர்ப்பம் உற்ற பெண்களுக்கு போஷாக்கு அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா 6,000 ரூபாய் கொடுத்தாங்க. கர்ப்பம் தரித்த உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு 3 தவணையாக 6,000 ரூபாய் கொடுப்பாங்க. முதல்லையே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயே 1000 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2000 ஒரு 1000 கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்தில், கர்ப்பத்துக்கு 6 மாதத்தில், அப்புறம் டெலிவரி ஆன உடனே அதுக்கப்புறம் பிறகு இந்த போஷாக்கான உணவெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெண்களை படிக்க வைப்போம் அப்படின்றதுக்காக செல்வ மகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பணம் இருந்தால் தான் படிக்க முடியும். அது சேமிப்பு திட்டம். 10 வயதுக்கு உட்பட்ட பெண்களை இந்த திட்டத்தில் சேர்க்கலாம். அவங்க வந்து 21, 22 வயசு வரைக்கும், இல்லை 24 வயசு வரைக்கும் அதில் வந்து சேமிப்பு சேர்த்துக்கிட்டே வரலாம். அதுக்கு இவங்க எவ்வளோ கட்டுறாங்களோ, குறைந்தபட்சம் 1000 ரூபாய் கட்டணும், அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் கட்டலாம் மாதத்துக்கு. அது கட்டிக்கிட்டே வந்தால் அது இவங்க எவ்வளோ கட்டுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கவர்மெண்ட்லேருந்து அதே அமௌண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. பிறகு அதனுடைய வட்டி விகிதம் வந்து மற்ற வட்டி விகிதம், சேமிப்புக்கு இருந்த வட்டி விகிதத்தை விட ஒரு 1.5% அதிகமாக கொடுத்தாங்க. ஸோ இந்த பணம், சேமிக்கிற பணம் வந்து 2 தவணையாக அவங்க வெளியில் எடுத்துக்கலாம். ஒன்று 18 வயசில் உயர்கல்விக்கு போகும்போது எடுத்துக்கலாம். 2வது அவங்க 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கும்போது இந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தையை படிக்க வைப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 7-8 வருஷமாக இந்த ஆட்சியில் ஒரு மாபெரும் மாற்றம். சில இடத்துல வந்து 1020, 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சுன்னா இந்த திட்டத்தினால தான் அது சாத்தியமாச்சு. இது மாதிரி பெண்களை காப்பாற்றி அவங்களை படிக்க வைக்கிறதுக்கும் உதவி செய்யும்போது பெண் குழந்தை போற்றப்படுகிறாள் சமுதாயத்தில். ஸோ இதனால தான் இந்த மாற்றம். 2014லேருந்து இது வரைக்கும் 9 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நம்ம மத்திய அரசாங்கம். அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களை சார்ந்த திட்டம் ஒன்றாவது இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த விஷயத்தினால தான் இந்த பாலின விகிதம் வந்து இந்த மாதிரி ஏறி. மிக அழகாக சொன்னீர்கள். அதாவது குழந்தை பிறப்பிலிருந்து அதுக்கு போஷாக்கு கொடுத்து அதற்கு பணம் கொடுக்கும் முறைங்கிறத மிக அருமையாக எப்படி பாரத பிரதமர் திட்டம் கொடுத்திருக்கிறார் என்பதை மிக அழகாக சொன்னீர்கள். இது போன்ற இன்னும் பல திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக நேயர்களுக்கு சொல்லணும். இது மூலமாக எப்படி பெண்களின் சமூக வாழ்க்கை மேம்படைந்து வருகிறது? மக்களுக்கே இதில் ஒரு டவுட் இருக்கும். இந்த சமுதாயத்தில் சோஷியல் லைஃப்பில் மேம்பட்டு இருக்கா, பெண்களுடைய நிலைமை மேம்பட்டிருக்கா அப்படின்றதுக்கு அதை நான் இப்போ விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2014க்கு முன்னாடி நீங்கள் ட்ரெயினில் வரும்பொழுதே நம்ம ட்ராக் ஓரமாக நிறைய பெண்கள் எந்திரிச்சு நின்றுட்டுருப்பாங்க. அதாவது அவங்களுடைய காலை கடனை, முக்கியமான விஷயத்தை முடிக்கிறதுக்கே வீட்டில் வழி இல்லாமல் இந்த மாதிரி வெளியில் போகிறது, காட்டுக்குள்ளே, கிராமத்தில்னா காட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு இது வரைக்கும் யாருமே நினைக்கல. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு அப்படின்னு இது வரைக்கும் யாரும் நினைக்கல. ஆனால் குறை கூற மட்டும் ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்வச் பாரத்தில் வீட்டில் அவங்களுக்கு கழிப்பிடம் இல்லைன்னா அந்த வீட்டில் அந்த பெண் பேரில் ஒரு கழிப்பிடம் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு 12,000 ரூபாய், முதல்ல வந்து 10,000 ரூபாய் அலாட்கேட் பண்ணாங்க. அது பத்தலை அப்படின்னு சொன்ன உடனே 12,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லா வீட்லேயும் கழிப்பிடம் வர ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு
3 கோடி 4 கோடி கிட்டத்தட்ட 4 கோடி கழிப்பிடங்கள் கட்டி முடிச்சிட்டாங்க. இதில் 2023 கணக்குப்படி தமிழ்நாடு 100% அந்த ஓப்பன் டிஃபெகேஷன் வெளியில் போகிற விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசே கொடுத்த தகவல். அதனால் தமிழ்நாட்டில் 100% முடிஞ்சு போச்சு. இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வீட்டிலேயே கழிப்பிடம் வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தாங்க, பெண்கள் 8வது 9வதுக்கு மேலே எல்லா கிராமத்துலேயும் அந்த பள்ளிக்கு போகிறத நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சரியான கழிப்பிட வசதி அந்த பள்ளிகளெல்லாம் கிடையாது கிராமப்புறங்களில். நீங்கள் சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடையாது. பட் சிட்டிலேயாவது என்னென்னா, இந்த ரோட்ரி லயன்ஸ் கிளப் இருக்கும், அவங்கெல்லாம் சில கழிப்பிடங்கள்லாம் கட்டி கொடுப்பாங்க. பட் இந்த கிராமத்துலலாம் கிடையாது. அதனால தான் பெண்கள் இந்த படிப்பை நிறுத்திறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கழிப்பிடங்கள் பள்ளியிலெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, பெண்கள் தைரியமாக பள்ளிக்கு போய், ஏன்னா 8 மணி நேரம் ஒரு 7 மணி நேரம் போய் பள்ளியில் படிக்கும் பொழுது அவங்களுக்கு கழிப்பிட வசதி இல்லைன்னா பெண்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த வசதியை பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா, இப்போது சிட்டியில் அந்த மாதிரி கிடையாது. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஊதுகோல் வச்சுக்கிட்டு ஊதி தான் கறி அடுப்பு இல்லை விறகு, ஒரு காட்டுக்கு போய் விறகு கொண்டு வந்து தான் அடுப்பு ஏற்றுவாங்க. ஸோ இது பார்த்தாங்க, இவங்களுக்கு உடம்பும் கெட்டு போகுது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு விறகு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கெல்லாம் இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 10 கோடி குடும்பங்களுக்கு கேஸ் வசதி, இலவசமாக கேஸ் வசதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மானியமாக கொடுத்து, இப்போ நார்மலாக இப்போ சிலிண்டர் விலை 1100 ரூபாய் இருக்குது. அவங்களுக்கு 2 வாட்டி மானியம் கொடுத்து அதை அதிகரித்து இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் இந்த ஸ்கீமில் வாங்கினவங்களுக்கு 700 ரூபாய்க்கு கேஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் வருஷத்தில் 12 சிலிண்டர் வாங்கினா 10 சிலிண்டருக்கு அவங்க பணம் செலுத்தினா போகும். ஸோ இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடியே குழா வசதி, வீட்டுக்கு குழா வந்துருச்சு. எல்லா பஞ்சாயத்துலையும் குழாலாம் வச்சுருந்தாங்க. பட் மற்ற மாநிலத்தில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு சில கிராமத்துலலாம் 10 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவங்களுக்கு குடி தண்ணீர் கொண்டு வரணும். ஒரு 2 குடம் தண்ணி கொண்டு வரத்துக்கு அவங்க 10 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ இது பெண்களை ரொம்ப பாதிக்குது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு குழாய் வசதி கொடுக்கறது, ஹர் கர் ஜல் அப்படின்னு ஜல் ஜீவன் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. தண்ணீர் திட்டம், அதாவது எந்த வீட்டுக்கெல்லாம் இல்லையோ அந்த வீட்டுக்கெல்லாமே குழாய் வசதி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொடுத்த மொத்தம் இந்தியா முழுக்க 19 கோடி வீடுங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 15.5 கோடி 13.5 கோடி வீடுங்களுக்கு குழாய் வசதி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு 2023 மே மாதமோ ஜூன் மாதமோ கொடுத்த தகவலின்படி 80% கொடுத்தாகிவிட்டது. இதில் மாநில அரசு பங்கும் இருக்குது, மத்திய அரசு பங்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதவிடாய் காலத்தில் இந்த மாதத்தில் 3 நாள் 4 நாள் அந்த சானிட்டரி நாப்கின் வாங்கிறதுக்கு வசதி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அதனால் அது என்ன பண்ணாங்கன்னா, ஜன் ஔஷதின்னு நம்ம அரசாங்க கடை இருக்குது, மருந்து கடைகள் இருக்குது. அந்த கடையில் ₹1 ஒரு நாப்கின் விகிதம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 35 கோடி நாப்கின்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி வீட்டு வசதி, எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க, இப்போ 3 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் கீழே இருக்கிறவங்க 3 லட்ச ரூபாய் வரைக்கும் வீடு கட்டிக்கலாம், 300 ஸ்கொயர் ஃபீட் கட்டிக்கலாம். அதே மாதிரி 6 லட்ச ரூபாய் கம்மியாக இருக்கிறவங்க 600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டிக்கலாம். அதில் 2,70,000
76,000 ரூபாய் மானியமாக அந்த இன்ட்ரெஸ்ட், பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டில் மானியமாக அரசாங்கம் அதை செலுத்திவிடும். அந்த மானியத்தோட ஸோ எல்லாருக்கும் எல்லா வசதியும் வரணும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் சொன்ன திட்டத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய வாழ்வு அப்படி உயர்ந்ததாக தான் காணப்படுகிறது. இந்த 9 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் அவங்களுடைய வாழ்வாதார வாழ்க்கை முறையிலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது வெறும்ன திட்டங்கிறத அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துறதில் என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் சிக்கல்கள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் களையும்படியான திட்டங்களை பிரதமர் தந்திருக்கிறார் என்பதை கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திட்டங்களெல்லாம் பற்றி பேசும்போது ஒன்று சொல்கிறாங்க, அதாவது இந்த காலத்தில் இந்த திட்டங்கள் அறிவித்த பிறகு இது நடக்கும் பொழுது பெண்கள் வளர்ச்சி என்பது பெண்கள் வழிநடத்தும் வளர்ச்சி என்று ஆகிவிட்டது அப்படிங்கிறாங்க. அது என்ன டேர்ம்? பெண்கள் வழிநடத்தும் வளர்ச்சிக்கும் பெண்கள் வளர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு விரிவாக சொல்லுங்கள். இப்போது நீங்கள் சொன்ன அந்த விஷயந்தான் ஒரு மோட்டோவாகவே இருந்தது. 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, விமன் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு மாற்றம் காண வேண்டும், விமன் லெட் டெவலப்மெண்ட். அதை தான் நீங்கள் சொன்னீங்க. அதுதான் 2014 கான்செப்டே அதுதான். விமன் டெவலப்மெண்ட் பண்ணி அதை விமன் லெட் டெவலப்மெண்ட், பெண்கள் நடத்தி செல்லும் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு விமன் லெட் டெவலப்மெண்ட் எப்படி வந்தது அப்படின்னும்போது, முத்ரா லோன் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, கடன் உதவி. அதில் முத்ரா லோன் கொடுக்கும் பொழுது 50,000 லோனு, 2 லட்சம் லோனு, 5 லட்சம் லோன் அப்படின்னு பிரித்து விதவிதமாக கொடுத்தாங்க. அதில் ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கறது அந்த லோன். அந்த முத்ரா லோன் ஒரு இம்மீடியட்டாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு முதலாளி ஆகிறதுக்கு, ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளி ஆகி மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அந்த மாதிரி முதலாளி ஆகிற திட்டம் தான் முத்ரா லோன். அந்த முத்ரா லோனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55% பெண்களுக்கே வழங்கப்பட்டது. பெண்களை சார்ந்த திட்டமாக இப்போ நாங்கள் கூட பேங்க்லலாம் போகும்போது, என்னங்க முத்ரா லோன் விமனுக்காகவா அப்படின்னு பேங்க் மேனேஜர் கேட்குற அளவுக்கு பெண்களை சார்ந்ததாக இருந்தது. அவங்களுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பெண்கள் மேம்படணுன்றதுக்காக. அந்த பெண்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 71% SC ST பெண்களுக்காக கொடுத்தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பெண்கள் தொழிலாளியாக இருந்தவர்கள் ஒரு முதலாளியாக மாறுறதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்னு பெண்களுக்காக கொண்டு வந்தாங்க. பெண்களுக்காக கொண்டு வந்ததில் அதுலேயும் முதன்மை SC ST பெண்களுக்காக கொடுத்தாங்க. அந்த ஸ்டாண்டப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல், 1 கோடி ரூபாய், 10 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அதுக்கு ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்குற திட்டம் தான் ஸ்டாண்டப் இந்தியா. ஸ்டாண்டப் இந்தியா மெயினாக பெண்களை சார்ந்த, பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அதுலேயும் மேக்சிமம் SC ST பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அப்புறம் இன்னொரு லோன் ஸ்கீம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் பண்ணுவாங்க. அவங்க பொம்மை பண்ணுவாங்க, அது மாதிரி கை வேலைப்பாடு, கைத்தொழில், அதை பண்ணி விற்கிறவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கும் இந்த பண வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு, அதாவது கொலாட்ரல் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் படிப்படியாக உயர்த்தி அந்த லோனும் கொடுத்தாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ இந்த வீட்டு வசதியை பற்றி பேசினேன் இல்லையா, அந்த ஆவாஸ் யோஜனாவில் வீடு கொடுத்தாங்க இல்லையா, அதுலேயும் பெண்கள் பேரில் இப்போ யார் எலிஜிபிள்னா, தகுதி யாருக்கு இருக்குன்னா, அந்த ஒரு குடும்பத்தில் பெண்கள் பேரில் வீடு இருக்கக்கூடாது. அந்த வீடு பெண்களை சார்ந்ததாக இருக்கும், அவங்களுக்காக கொடுக்கப்படுறதா இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகிறாங்க, வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆகிறாங்க பெண்கள். அதான் விமன் லெட் டெவலப்மெண்ட்.
அதே மாதிரி இது வரைக்கும் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கமிஷனிங் தான் இருந்தது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இதில் ஷார்ட் டேர்ம் கமிஷனிங்னா ஒரு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி வேலை செய்ய முடியும். பட் பர்மனெண்ட் கமிஷனிங் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸராக உயர் பதவிக்கு வரவருக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் நடத்தி செல்வதற்கு இந்த 3 சர்வீசஸ் இருக்கு இல்லையா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதில் வந்து அவங்க வழி நடத்தி செல்கிற அளவுக்கு அவங்க ப்ரமோஷன் பெற்று மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பெண்கள் சமுதாயத்தை நடத்தி செல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மன நோக்கத்தோடு தான் இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டது. மிக அற்புதமான தகவல்கள் கொடுத்தீங்க, நேயர்களுக்கு மிக உதவியாக இருக்கும். இப்போ எல்லா விதமான பெண்களுக்கு, அதாவது அடித்தட்டு மக்களுக்கு, நடுநிலை மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, இப்படி அந்த நீங்கள் சொன்ன பிரதமருடைய திட்டங்கள் எல்லா வகையும் பயன்படுவதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சிறுபான்மையினருக்குன்னு கொஞ்சம் நிச்சயமாக ஒரு தனி முக்கியத்துவம் இந்த திட்டத்தில் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பெண்களுக்கான விஷயங்கள் பற்றி பேசும்போது சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. இது 15-16 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, முதல்ல பெண்களோட வயசை வந்து ஜென்ரலாகவே 18லேருந்து 21 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த சிறுபான்மையினர் பெண்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் கிராஜுவேட் ஆனால், பட்டப்படிப்பு முடித்தால் அவங்களுக்கு ஒரு கல்யாண பரிசாக 51,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு முஸ்லீம் பெண் படிப்பு எடுத்துக்கொண்டு ஒரு பட்டதாரி ஆனால் அவங்களுக்கு வந்து 51,000 ரூபாய் பரிசு. அதே மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தில் ட்ரிபிள் தலாக்குன்னு இருந்தது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு தலாக் தலாக் தலாக்குன்னு 3 வாட்டி சொன்னான். அது கூட ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்பிச்சா கூட அவங்களுக்கு விடுப்பு கிடைச்சிடும். அதனால் பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். 3 மாதத்துக்கு அவங்களுக்கு ஜீவாம்சம் கொடுத்தா போகிறோம், 4வது மாதத்துலேருந்து அவன் யாரோ பெண் யாரோ. ஸோ இதை தடுத்து அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் வாயிலாக தான் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி ஆர்டிகல் 35A காஷ்மீரில் இப்போ அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 அதோடு சேர்த்து 35A என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீம் பெண் வேறு மாநிலத்தில் இருக்க ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிங்கன்னா காஷ்மீரில் ஒரு ஒரு நிலம் வாங்க முடியாது. அங்கே வந்து அவங்களுக்கு அந்த இதுவே போயிடுது, உரிமையே போயிடுது, நில உரிமையே போயிடுது. அதை மாற்றினாங்க. அந்த 35A எடுத்த உடனே ஸோ காஷ்மீரில் வெளியில் போய் கல்யாணம் பண்ணிட்டாலும் நில உரிமை காஷ்மீரில் இருக்குது. ஸோ அது கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, மெக்காவுக்கு பல நாடுகளில் பெண்கள் தனியாக செல்லலாம் அப்படின்ற ஒரு சட்டம். இவங்க வந்து அந்த பெண்களை தனியாக அனுப்புவதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு. அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு அந்த நான் சொன்ன அந்த லோனு, அந்த கடன் உதவி, அதிலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சிறுபான்மையருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் எல்லா செயலும் பண்ணாங்க. மிக விரிவாக விளக்கமாக இந்த திட்டங்களை பற்றி, குறிப்பாக பெண்களின் மேம்பாட்டிற்காக பாரத பிரதமர் திட்டங்கள் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து நிறைவாக நான் கேட்பது என்னென்னா, இத்தனை திட்டங்கள் செயல்பாடுகள் மூலமாக இன்றைய பாரதத்தில் இன்றைய மகளிர் பங்கு எப்படி இருக்கின்றது? இதில் ஒரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், பாலியல் சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 எலெக்ஷனில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்தார்கள். அங்கே தான் இப்போ நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 2019 தான் அதிக சதவிகிதம் பேர் வாக்களித்தார்கள். 69% நம்ம நாட்டில், பாரத நாட்டில் வாக்களித்தார்கள். அதில் வந்து பெண்களோட சதவிகிதம் ஆண்களை விட அதிகம். இது வந்து வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே எலெக்ஷனில் முறையாக நடந்தது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லோக்சபாவில் பார்த்திங்கன்னா 78 பெண்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ராஜ்யசபாவில் 24 பெண்கள் இருக்கிறார்கள்.
இது வந்து இவங்க பெண்களை கொண்டு வந்து இந்த 2 ஹவுஸ்லேயும் திணிச்சாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மேம்பாட்டு திட்டங்கள் வாயிலாக பெண்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகிருக்கு. அதனால தான் இத்தனை பேர் எலெக்ஷன்லேயும் போட்டி போட்டு அங்கே டெவலப் ஆகி அந்த ஒரு ஆளுமை பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 19 ஆண்டுகள் நாம் பார்க்காத வகையில் 11 பெண்கள் மந்திரிகளாக மத்திய அரசாங்கத்தில் இருக்காங்க. இது வந்து கடந்த 19-20 வருடமாக இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. ஒரு பெண் இல்லை 2 பெண் 3 பெண்கள் இவங்க தான் மந்திரியாக போடுவாங்களே தவிர, இதில் வந்து 11 மந்திரிகள் பெண் மந்திரிகள் இருப்பது இதுதான் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் முதன்முறை. இதை வந்து இந்த மேம்பாட்டு திட்டங்கள்னால பெண்கள் வந்து ஒரு பெரிய மாற்றம் அடைந்து வெளியில் வந்து அந்த ஆளுமை பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்தியாவில் முறையாக அது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், போக்சோ சட்டம், ரேப், கற்பழிப்புக்கு மரண தண்டனை முறையாக இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்றைய உங்களது பிரதமரின் மகளிர் மேம்பாடு திட்டங்களை பற்றி கேட்கும்பொழுது இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஒரு பிரமிப்பு எனக்கு மட்டும் இல்லை, இந்த வழிகாட்டி நிகழ்வுகளில் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கோம். அவ்வளோ அற்புதமான திட்டங்களை மிக விளக்கமாக தக்க உதாரணங்களோடும் அந்த புள்ளி விவரங்களோடும் கூறியது மிக மிக அருமையாக இருந்தது. நன்றி. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டும் என்பார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இப்பொழுது இந்த திட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்ட பிறகு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த 10 வருட ஆட்சியிலே இத்தனை திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் கொண்டு வந்திருக்கும் பொழுது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்கள் உண்மையிலேயே மாதவம்தான் செய்திருக்கிறார்கள். என்ன நேயர்களே, அற்புதமான பல திட்டங்களை பற்றி நிறைய தகவல்கள் நமது சிறப்பு விருந்தினர் சாய் சுதாகர் அவர்கள் வழங்கினார்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த இன்னொரு வழிகாட்டு நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.